ஸோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு பிரெட் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். 3 விதமான பிரெட் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 முட்டையை வந்துட்டு நல்லா கலக்கிட்டு அதில் கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக வந்துட்டு பெப்பர் பவுடரும் போட்டுட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கார்லிக் வந்துட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் வந்துட்டு கொஞ்சமாக பட்டரும் கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். உங்களோட ஆப்ஷன் என்ன வேணாலும் ஆயில் கூட போட்டுக்கலாம். நீங்கள் பட்டர் போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக கிறிஸ்பி ஆகிடும், அந்த டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ப்ரெட்டில் வந்துட்டு அந்த கார்லிக் விழுது வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு பேனில் வந்துட்டு வச்சுருங்க. உங்களுக்கு எத்தனை முழு பீஸாக வைக்கணுன்னா கூட ப்ரெட்டை வந்துட்டு அப்படி வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே லைட்டாக வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் பாருங்கள், அழகாக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கும் கிறிஸ்பியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பன்னீர் மசாலா பிரெட் டோஸ்ட். இதுக்கு வந்துட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக ஆனியன் போட்டுட்டு இதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சமாக வந்துட்டு பெப்பர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு காரத்துக்கு பெப்பர் போதும்னு நினைக்கிறேன் நான், ஏன்னா இது பிரெட் டோஸ்ட் இல்லைங்க, அதனால இது போதுமாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து என்கிட்ட லெஃப்ட் ஓவர் வந்துட்டு கொஞ்சமாக இது இருக்குது, பன்னீர் இருக்குது. அந்த பன்னீரை வந்துட்டு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க சின்னதாக. பிகாஸ் பெருசாக இருந்துச்சுன்னா ப்ரெட்டில் வந்துட்டு வைக்கிறதுக்கு முடியாது, அது ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால். ஸோ இது நல்லா ஈவனாக இருந்துச்சுன்னா ப்ரெட்டை வந்து அழுத்தி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு கலக்கி விட்டு அது கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு விடணும். பன்னீர் வந்துட்டு சீக்கிரமாக வெந்துடும். வெந்த அப்புறமா இப்போ வந்து ப்ரெட்டில் வந்துட்டு நம்ம பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இல்லைங்களா. நல்லா வெந்த அப்புறமா இப்போது ப்ரெட் எடுத்து ப்ரெட்டில் வந்துட்டு இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். ஸோ அதை அப்ளை பண்ணி முடித்த அப்புறமா கொஞ்சமாக கெச்சப் போட்டுட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இன்னொன்றுத்தில் வந்து மயோனஸ் போட்டு நல்லா ஈவனாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பன்னீர் செஞ்சு வச்சுருக்க இல்லைங்களா பன்னீர் மசாலா, அதை அதில் போட்டுட்டு ப்ரெட் 2 ஒன்று மேலே ஒன்று வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி, உங்களுக்கு வந்துட்டு இது ஆப்ஷன், இந்த சீஸ் வந்து எது வேணுமோ நீங்கள் அதை போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பேனில் வந்துட்டு கொஞ்சமாக பட்டர் விட்டுட்டு இப்போ வந்துட்டு இந்த ப்ரெட்டு பன்னீர் மசாலா அப்ளை பண்ணலையே அந்த ப்ரெட்டை வச்சுட்டு போத் சைட் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆன அப்புறமும் திருப்பிக்கோங்க. அது ஆல்மோஸ்ட் வந்துட்டு கிறிஸ்பியாக தான் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ப்ரெட்டும் வைக்கிறேன்னா வச்சு அதை விட இது கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள், நல்ல ப்ரௌன் கலரில். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் இப்போ நம்ம தேர்ட் பார்க்க போகிறது வந்துட்டு முட்டை வந்துட்டு பிரெட் டோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு முட்டையை வந்துட்டு நல்லா கலக்கி வச்சுருந்தீங்களா, நல்லா ப்ரெட்டை வந்து நல்லா முக்கி எடுத்து பேனில் போட்டு எடுத்து நல்லா ப்ரௌன் கலரில் வர்றப்போ எடுத்திங்கன்னா இது வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். ஆக்சுவலி என்கிட்ட வந்துட்டு சின்ன ஸ்லைஸ் இருக்கிற ப்ரெட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் அது சாஃப்டாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு பெரிய ப்ரெட் அது ஸ்லைஸ் பெருசாக கிடச்சிதுன்னா அதை எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்மளோட ப்ரெட்டு 3 ரெசிபிஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டில் வந்து நான் கொஞ்சமாக சாக்லேட் சிரப் போட்டிருக்கேன், நீங்கள் மேபிள் சிரப் போட்டுக்கோங்க. பாருங்கள் 3 ப்ரெட்டும் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ் கிட்ஸ்க்கு வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்குறப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்குது. அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னுட்டு. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.